எப்போதும் போல இன்னைக்கு திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நான் 6 சுவையும் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான பைனாப்பிள் குழம்பு பண்ணியிருக்கேம்மா. ஓகே. ஆனா நியூட்ரிஷனலி இது ஹெல்த்தியான்னு தெரியாது. பட் அந்த காலத்துல ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் குழம்பு இது. பைனாப்பிளை லேசா வேக வச்சிருக்கேன், கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். மெயினா தனியா, சிவப்பு மிளகாய், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஓகே, அதோட கொஞ்சம் தேங்காய் துருள், இதை வறுத்து அரைச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாளிச்சிருக்கேன். ஓகே. டேஸ்டியான குழம்பு வேணா சொல்லலாம், ஹெல்தின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. பைனாப்பிள் போட்டால் ஹெல்தி ஆகிடுமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. பைனாப்பிள் ஒரு ஃப்ரூட், அழகாக சாப்பிடுங்க தனியாக எடுத்து வச்சு. அதை போட்டு டேஸ்டியாக வேணால் என்னைக்காவது ஒரு நாள் ரெசிபியாக என்ஜாய் பண்ணலாமே தவிர, பைனாப்பிள் போட்டோம் ஒரு ஃப்ரூட் போட்டதுனால ஒரு ரெசிபி எந்த வகையிலையும் ஹெல்தியாக நியூட்ரிஷியஸாலாம் ஆக முடியாது. அதில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸையும் கில் பண்ணிடுறீங்க லிட்ரலி. சமைக்கும் போது பைனாப்பிளில் இருக்கிற சால்யூபிள் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கில் ஆகிடும். ஒன்றும் பெருசாக நமக்கு கிடைக்காது, பட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் இருக்காது. பட் நியூட்ரியன்ட் ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதுவும் ஸ்டே ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம ஃப்ரூட்டை ஒரு ஜூஸாக எடுத்தாலே அதில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஹீட்டில் சப்ஜெக்ட் பண்ணும்போது எந்த வகையான நியூட்ரியன்ஸும் அதில் ஸ்டே ஆகாது, ஃபைபரை தவிர. ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கும், மற்றபடி அந்த மற்ற இன்கிரீடியன்ஸோட போடுற அந்த டேஸ்ட், அந்த என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். பட் இந்த பைனாப்பிள்கே இருக்கிற ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா. பைனாப்பிள் இஸ் அ வெரி குட் ஃபேட் பர்னர் மேம். ஸோ அதில் ப்ரோமிலின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ், அதாவது வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஜேர்னிலலாம் பைனாப்பிளை ரொம்ப ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாகவே அதில் ஒரு ஃபேட் பர்னர் இருக்குது, அதெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ், அதில் இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே குக் பண்ணும்போது போயிடும். ஸோ அதனால தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃப்ரூட் எல்லாம் வச்சு குக் பண்ணுறதுல. நிறைய பேர் நிறைய ஃப்ரூட்ஸை ஒரு அல்வாவாகவோ இல்லை ஸ்வீட்டு, குழம்பு, இந்த மாதிரி நிறைய வேலை ஹீட்டில் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரூட், பைனாப்பிள்னு இல்லை, எந்த ஃப்ரூட்டையுமே ஹீட்டில் சப்ஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ட் லாஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ அதனால பெனிஃபிட் எதுவும் இல்லை. அதை ஹெல்தின்னு சொல்கிறது கண்டிப்பா இல்ல, பட் டேஸ்டியா என்னைக்காவது ஒரு நாள் தாராளமா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. இதுல ஹெல்த்தின்னு நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் 6 சுவை. எல்லா கான்செப்ட் ஆஃப் டேஸ்ட், 6 டேஸ்டும் அதுல இருக்கு. அந்த 6 டேஸ்டும் சேர்றப்ப நம்ம உடம்புல சர்டன் என்ன சொல்றது வேலைகள் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி அந்த மாதிரி கான்செப்ட்ல மேபி எஸ், பட் அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியாது. பட் தென் ஃப்ரூட்டா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சியூம் பண்ணாதீங்க, ரொம்ப ரெகுலரா கன்சியூம் பண்ணாதீங்க குக் பண்ணி. பட் குழந்தைங்களுக்கு வீனிங் டைம்ல ஆப்பிள் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃப்ரூட்டை தவிர, அதுலயும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்காக அதை வீன் பண்ணி, ஆமா, ஸ்டியூ பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி எந்த ஃப்ரூட்டையுமே குக் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அட்வைசபிள். திரும்பியும் பதிவு பண்ணலாம் எப்பவாவது டேஸ்ட்காக. தேங்க்யூமா. ஏதாவது ஒன்ஸ் இன் வைல் ஏதாவது வித்தியாசமான டிஷ் பண்ணணும்னாக்க இதை பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ், பெங்களூரியன் ஸ்டைல் டிஷ். இதே மாம்பழத்துலயும் பண்ணுவாங்க, சின்ன சின்ன மாம்பழம் அப்படியே ஃபுல் மாம்பழம் போட்டு பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் டேஸ்டி. செய்யற விதத்துல செஞ்சா டேஸ்டியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, டேஸ்டியா இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தியா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்ல, நிச்சயமா இல்ல. டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் ஆல்சோ ஹெல்தி, பட் சிலது. ஓகே, டெஃபினெட்லி. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் கமிங் டு தி ஷோ. அடுத்த வாரம் பார்க்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறது சமையலறை டிப்ஸ். இன்னைக்கு பூண்டு உரிக்கிறத பத்தி ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. பொதுவாக பூண்டு வாங்கிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேளை ஊறுகாய் பண்ணணும், அதிகமான அளவுக்கு பூண்டு ரசம் பண்ணணும்னாக்கா நிறைய உரிக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உரிக்கிறது. அதுவும் புது பூண்டா இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சுலபமா எடுக்கலாம், 2 விஷயம் சொல்லலாங்க. பூண்டை பொதுவாக வெயில்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெயில்ல வச்சிங்கன்னா, அதிக நேரம் வச்சிங்கன்னா உள்ள ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். இல்லைன்னா அதை உதுத்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட் கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் வைக்கலாம், அதிக நேரம் வைக்கக்கூடாது, அப்புறம் உரிக்க வரும். இன்னொன்று மைக்ரோவேவ் அவன் வச்சுருந்தீங்கன்னா பல்பெல்லாம் எடுத்துட்டு அந்த மேலே டர்ன் டேபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு இந்த பூண்டை அதில் வச்சிடுங்க. வச்சுட்டு ஜஸ்ட் 10 அல்லது 20 செகண்ட் தான், அதிக நேரம் கிடையாது, 20 செகண்ட் வச்சு எடுத்தீங்கன்னாக்கா மேல் தோல் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உரிச்சா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். எவ்வளோ பூண்டு இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் உரிச்சிடலாம். இந்த எபிசோட்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. இன்னைக்கு என்னுடைய கேள்வி அடையில தான். அதாவது முள்ளங்கி அடை செஞ்சேன் இல்லைங்களா, முள்ளங்கிக்கு பதிலாக வேறு என்ன வெஜிடபிள் சேர்க்கலான்னு நான் சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன், முள்ளங்கிக்கு பதிலாக வேற என்ன வெஜிடபிள் சேர்க்கலான்னு சொன்னேன். இதுக்கான பதிலாக நீங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, உங்கள் ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த பதிலையும்
அதோட உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எழுதி அனுப்பணுங்க. எப்போதும் போல சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை உங்களுக்கு பரிசாக வழங்குவார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.